ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரேஷனில் கொடுக்கக்கூடிய இந்த புழுங்கல் அரிசி தாங்க நான் இப்போ எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. குண்டு அரிசி, நீட்டரிசி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸில் தாங்க அளக்க போகிறேன். நீங்கள் படியிலையோ இல்லை ஒரு கப்லேயோ எதில் வேணாலும் அளந்துக்கலாம். ஆனால் ஒரே இதுலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு நம்ம புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க. தலை தட்டி எடுக்கலை, அப்படியே நான் வந்து தலை குப்புற தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரிசி கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் 5 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துட்டேன். ரேஷனில் கொடுத்த பச்சை அரிசியும் நான் எடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு 2 டம்ளர். அதே மாதிரியே தலை குப்புற நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசி 5 டம்ளர், பச்சை அரிசி 2 டம்ளருங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், அரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து முதல்ல கலந்துக்கலாங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவணுங்க. அப்போ தான் இந்த ரேஷன் ரைஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே போயிட்டு இந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கல்லுப்பு போட்டு இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இந்த உப்பு, அரிசி எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிட்டு இந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குங்க. ஒரு 5லேருந்து 6 தடவை இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கழுவிட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி மாதிரியே இருக்காது, கொஞ்சம் நல்லா வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாங்க. இது நல்லா ஊறணும். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாச்சும் நீங்கள் ஊற வைக்கணுங்க. இப்போ உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா அதே கிளாஸ்லேயே தலை குப்புற 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருட்டு உளுத்தம் பருப்பை எடுத்துக்கோங்க. இதையும் வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதே தண்ணியில் தான் நம்ம வந்து உளுந்து மாவு அரைக்க போகிறோம். உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 1½ டீஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. சின்ன டீஸ்பூன் தான், 1½ டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அரிசி மட்டும் ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஊறணுங்க. உளுந்து 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லாவே ஊறி வந்துருச்சு. ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உளுந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இது எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரைண்டரை இந்த மாதிரி ஓட விட்டுட்டு உளுந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம உளுந்து ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதே தண்ணியை சேர்த்து நம்ம இதை அரைக்க போகிறோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுமாதிரி தண்ணி தெளித்து தாங்க உளுந்து வந்து அரைக்கணும். இதே மாதிரி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னா ஒரு 5-6 ஐஸ் க்யூப் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுனால தண்ணியே நல்லா கூலிங்காக தான் இருக்குது. நம்ம கூலிங்கான தண்ணி வந்து சேர்த்து அரைக்கிறப்ப மாவும் நமக்கு நிறைய கிடைக்கும், கிரைண்டரும் சூடாகாதுங்க. ஒரு 20 நிமிஷம் போல் இது நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லா உளுந்தும் நல்லா அரைஞ்சி வரணும். இந்த மாதிரி சைடில் அப்பப்போ எடுத்து விட்டுட்டு தண்ணி தெளித்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே பூத்து வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அரையட்டும். பார்த்திங்கன்னா உளுந்து மாவு நல்லாவே அரைப்பட்டு வந்துருச்சுங்க. நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. கையில் உளுந்து எதுவுமே தென்படலை. இப்போ நம்ம உளுந்து மாவு வழிச்சிக்கலாங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் உளுந்து மாவு வந்து வழித்து வச்சுட்டேங்க. இப்போ அரிசி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிரைண்டரை ஃபஸ்ட்டு நல்லா ஓட விட்டுருங்க. ஓட விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 டைம் போட்டு அரைக்க போகிறேங்க. உங்கள் கிரைண்டரை பொறுத்து நீங்கள் ஒரே டைம் கூட போட்டுக்கலாம். பெரிய கிரைண்டராக இருந்துச்சு அப்படின்னா போட்டுட்டு இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நல்லாவே அரைஞ்சி வந்துடுங்க அரிசி மாவு. அதே மாதிரி அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். ரொம்பவும் வந்து ரவை பதத்துக்கு இருக்கக்கூடாதுங்க.
அதை விட கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுன்னு இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா தான் இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும். இல்லைனா இட்லி வந்து வழன்னு வந்துடுங்க. ரொம்ப நம்ம நைஸாக அரைச்சிட்டோன்னா இதில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப நைஸாகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடணுங்க. இந்த மாதிரி கையில் நம்ம தொட்டு பார்க்கும் போதே தெரியும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து வழிச்சிடலாம். அடுத்த பேட்சை நான் போட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்த வெந்தயத்தை அதே தண்ணியோடையே சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெந்தயமும் நல்லா அரைப்படணுங்க. நீங்கள் இதை உளுந்தோடு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து தனியாக தாங்க அரைப்பேன். இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து அதே மாவோடையே சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து மாவு எல்லாத்தையும் அரைச்சி இந்த டபராவில் வச்சுட்டாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். வெந்தய மாவு, உளுந்து மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றோட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லாவே கலந்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்த புளிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் எல்லா மாவையும் புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சதும் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்கங்க. நாளைக்கு காலையில் தேவைன்னா நைட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாங்க. இப்போ நான் எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்து ஃபுல்லாக தாங்க புளிக்க வைக்க போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 இருக்கிறதுனால நான் 2 பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. ஏன்னா நமக்கு புளிச்சு வரும்போது கொஞ்சம் மாவு வந்து மேலே வரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாவு வந்து புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா வந்து புளிக்க வச்சுக்கலாம். இப்போ நைட்டு ஃபுல்லாக இது வந்து புளிக்கட்டுங்க. நம்ம காலையில் பார்க்கலாம். இப்போ மறுநாள் காலைல ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லாவே புளிச்சு வந்துடுச்சுங்க. நம்ம ஒரு 1/4 தாங்க வச்சுருந்தோம். அரை டபரா அளவுக்கு நமக்கு வந்து மாவு பொங்கி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டில் நான் துணி போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் எண்ணெய் தடவி கூட இட்லி வந்து ஊற்றிக்கலாங்க, நல்லா வரும். அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டை வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நல்லாவே புசுன்னு இட்லி வந்து வெந்து வருங்க. இப்போ நான் முன்னாடியே தண்ணி சேர்த்து சுட வச்சுட்டேன். இப்போ அதில் இட்லி பிளேட்டை வச்சு ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. 8 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இட்லி நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. பார்க்கும்போது நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதே மெஷர்மெண்ட்லேயே பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வருங்க. இதே மாவில் நான் தோசையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சாஃப்டான வெள்ளை வெளியர்னு இட்லி வந்து நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இதே மாவுலேயே தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நல்லாவே கலர் மாதிரி நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு தோசை. இதே மாதிரி இன்னொரு தோசையும் நான் செஞ்சு காமிக்கிறேங்க. சூப்பராக வந்து வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நார்மல் அரிசியில் இட்லி மாவு அரைச்ச மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம ரேஷன் அரிசி மட்டும் வச்சு இட்லி தோசை எல்லாமே செஞ்சாச்சுங்க. இப்போ இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வந்து மாவு அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.